தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் கடந்து வந்த பாதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருப்பவர் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டெலிவிஷன் மற்றும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் வேதாகம பள்ளி டைரக்டரும் ஆகிய மாத இதழ் ஆசிரியருமான சகோதரர் அர்ஜுனையா அவர்களை ஜாய் டிவி நிகழ்ச்சியில் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா, உங்களிடத்தில் நமது நேயர் சார்பாக சில கேள்விகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் 7 கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்க ஐயா. ஐயா, தாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? முதலாவது இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும், என்னை பேட்டி காண வந்திருக்கிறதான ராஜன் அவர்களுக்கும், ஜாய் டிவி நிலையத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்தார் என்று நீங்கள் கேட்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 71:6, நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உமையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மனிதனாக மனுஷியாக பிறந்த ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன்தான் கற்பத்தில் உற்பவித்தது முதலாக ஆதரித்து வருகிறார். நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவரும் அவர்தான். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே இந்த பூமியிலே நடைபெறாது. அந்த ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொண்டேன். அவர் என்னை முதலாவது இந்த ஊழியத்திற்கு என்னை தேர்வு செய்தார். நான் ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதக்காரன் 4வது சங்கீதம் 3வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் பக்தி உள்ளவனாக இருந்தபடினாலே என்னை தேவன் அவருடைய உன்னதமான ஊழியத்திற்கு தேர்வு செய்தார். என்னை மாத்திரமல்ல, பக்தி உள்ள யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை தேவன் நிச்சயமாக தேர்வு செய்வார். ஒருவேளை நீங்கள் வீணான விக்கிரகங்களை பின்பற்றி போகக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அறியாமையிலே கூட நீங்கள் ஆராதனை செய்து கொண்டு வரலாம். ஜீவனுள்ள தேவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று இந்த பூமியிலே கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் பக்தியாக இருக்கும்போது நீங்கள் அவருக்கு தேவை. நீங்கள் வீணானவைகளை பின்பற்றி வீணராக போய்விடக்கூடாது என்பதற்காக பக்தி உள்ள யாராக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பக்தி உள்ளவர்களா என்று தேவன் பார்க்கிறார். அவருடைய பக்தி வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். மேலே நான் சொல்ல வேண்டும் என்றால், என்னிலே விசுவாசத்தை துவக்கினவரே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், 12வது அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அந்த விசுவாசத்தை என்னிலே துவக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்று வரை அந்த விசுவாசத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசம் என்பது காணாததை நம்புவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறேன். என்னிலே விசுவாசத்தை இயேசு துவக்கினார், நான் அவரை அறிந்து கொண்டேன்.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டால் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு அவர்களுக்கு? ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாக இருக்கும்போது அவனை நிச்சயமாக கர்த்தர் சந்திப்பார். ஏனென்றால் திருமறை அந்த விதமாக போதிக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று இப்போது தான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க பக்தியாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை தேவன் தேர்வு செய்வார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாக இருக்கிறது. நிச்சயமாக பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் பக்தி உள்ளவர்களையும் அவர் தேர்வு செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் பக்தி விருத்தி அடைவதற்காக உருவம் இருக்குதா, வசனம் இருக்குதா? எதை அவங்க விசுவாசிக்க வேண்டும்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என திருமறை போதிக்கிறது. ஒருவன் பக்தியாக இருக்கும்போது ஆவிக்குரிய தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக அவனுக்கு காட்சியளிப்பார். அந்த வசனத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவனை ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கண்டுகொள்ள முடியும். உதாரணத்துக்கு மோசேயை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக வழிநடத்தின தேவனுடைய தாசன். அவனோடு கூட கர்த்தர் பேசும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவனுக்கு திருவளம் பற்றினார். அவன் எந்த ஒரு உருவத்தையும் பார்க்கவில்லை. ஒரு முச்செடி அப்படியே பற்றி எரிந்தது, பர்னிங் புஷ். அந்த வெளிச்சத்திலே தான் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 4:24, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட். அப்போ ஆவியாக இருக்கிற தேவனை உருவமாக யாருமே பார்க்க முடியாது. இதுவரைக்கும் அவர் உருவமாக யாருக்கும் தரிசனம் தந்ததும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் போகணும்னு சொன்னால் வசனம் தான் அவன் தெரியும். நிச்சயமாக வசனம் தான் அவனை வழி நடத்தும். நாம் தொடர்ந்து பார்க்கும்போது பள்ளி பருவத்திலே நான் 9வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் பள்ளிக்கு கடந்து செல்லும்போது என்னுடைய ஆசிரியர் கஸ்தூர்பாய் டீச்சர் அவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அவர் கிளாஸ் ரூமுக்கு வந்த உடனே முதலாவது அவங்க எழுதி போடக்கூடிய வார்த்தை என்னவென்றால் கிமு கிபி என்று எழுதி போடுவார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த வார்த்தை என்னை தொட்டதாக இருந்தது. இந்த கிமு கிபிக்கு கதாநாயகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வரலாறே அதை வைத்து தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது அறிய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த கஸ்தூர்பாய் டீச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நேரத்தில் அவருடைய வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடத்துவார்கள். அந்த ஜெபக்கூட்டத்திற்கு என்னுடைய கிராமத்திலிருந்து நான் மாலை நேரத்தில் நடந்தே போவேன். என்னிடத்தில் வாகன வசதிகள் எதுவுமே இல்லை. தேவனை எப்படியாவது தேட வேண்டும் என்பதற்காக அந்த ஜெபக்கூட்டத்திற்கு ரெகுலராக என்னுடைய சிநேகிதன் குணசேகரனை கூட நான் சில சமயத்தில் அழைத்து போனது உண்டு. இருவருமாக அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொள்வோம். அவர்கள் பாட்டு பாடும்போது நாங்கள் கீழே தலைகளை குடிந்து கொண்டு சிரிப்போம். எங்களுக்கு அது ஒரு சிரிப்பாக இருந்தது. ஆனால் எப்படியோ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அங்கே நான் ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை நான் அவர்களிடத்தில் கேட்டேன். அப்பொழுது கஸ்தூர்பாய் டீச்சர் அவர்கள் எனக்கு 5 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த புத்தகத்தை கொடுத்தார்கள். உண்மையிலே நான் இன்று வரை நான் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். அன்றைக்கு அந்த 5 ரூபாய் கொடுக்காமல் நான் வாங்கியிருந்தேன் என்றால் அது இலவசமாக கிடைத்தது என்று நான் அதை தூக்கி தனியாக வைத்திருப்பேன். அந்த 5 ரூபாய் கொடுத்து வாங்கினபடினாலே அந்த புஸ்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாடு பைபிள். நான் முதலாவது வாசித்த புஸ்தகம் எதுவென்றால் மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நான் வாசித்த இந்த வசனம் என்னை தொற்றவுடனே என்னுடைய வீட்டினுடைய அறை கதவை நான் பூட்டிக்கொண்டு எனக்கு தெரிந்தபடியாக முழங்கால் போடியிட்டு அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கதவின் துவாரத்தின் வழியாக அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பார்கள். அவர்களுக்கு அது கேலியாக இருந்தது. ஆனால் நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன். என்னுடைய இருதய கதவு அன்றைய நாளிலே திறக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே வந்தார். அநேக வேத வசனங்களை எனக்கு நினைப்பூட்டினார். அது மாத்திரமல்ல, நானும் என்னுடைய சிநேகிதன் கணேசன் அவர்களும் சேர்ந்து ஒரு முறை தேவனை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு கொடைக்கானலுக்கு அருகாமையில் இருக்கிறதான ஒரு குன்றின் மீது ஏறி ராவெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவன் இருப்பார் என்றால் அவர் எங்களுக்கு வெளிச்சமாக வேண்டும் என்று சொல்லி மிகவும் வேண்ட ஆரம்பித்தோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு கடவுள் இருப்பார் என்றால் அவர் எங்களுக்கு தரிசனமாக வேண்டும். அந்த இரவெல்லாம் கற்றினோம். பயங்கரமான கடும் குளிர். அந்த குளிரிலே அப்படி நடுங்கி கொண்டிருந்தோம். என்னுடன் வந்த என்னுடைய நண்பர் கணேசன் புகை பழக்கம் இருந்தது. அவர் அந்த குளிரை தாங்க முடியவில்லை. பக்தியினாலே எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டு விட்டார். இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவருக்கு பயங்கர நடுக்கம். இருவரும் அந்த காரியத்தை முடித்துவிட்டு அதிகாலையிலே அந்த மலையை விட்டு இறங்க ஆரம்பித்தோம். இறங்கி அப்படியே வீட்டுக்கு சேர்ந்தோம். எப்படியாவது தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை நிறைய எடுத்தோம். கடவுளை சந்திக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருந்தோம். பிதாவாகிய தேவன் பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார் என்ற வசனத்தின்படியாக எங்களை சந்தித்தார். குறிப்பாக நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். சகோதரர் கணேசன் என்னுடைய நண்பருக்கும் அதை நான் எடுத்து சொன்னேன். குணசேரனுக்கும் நான் எடுத்து சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றளவு அவர்கள் விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஓடுகிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது அவர்களையே நாம் கேட்க வேண்டும். தாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை குறித்து மிக அற்புதமாக துல்லியமாக அழகாக சொன்னதுக்காக மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய தாய் தகப்பன் பற்றியும் உடன்பிறப்புகளை பற்றியும் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்வதென்றால், நான் நேசிக்கிற என்னுடைய மனைவி குளோரி 1992 எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. நடைபெற்ற அந்த வருடத்திலே நாங்கள் முதலாவது தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபம் என்னவென்றால், உம்முடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட வேண்டும், ஒரு மாத இதழ் அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று கருத்தாக ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே எங்களை அர்ப்பணம் செய்தோம். பொதுவாக புதுமண தம்பதிகள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அல்லது பெண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அவர்களை நல்லா படிக்க வைக்க வேண்டும், அவர்களை அழகு பார்க்க வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுவார்கள் புதுமண தம்பதிகள். ஆனால் என்னுடைய விருப்பமும் என்னுடைய மனைவி குளோரியுடைய விருப்பமும் ஒன்றாக இருந்தது. ஊழியத்திற்கு முதலிடம் கொடுத்தோம். இந்த பத்திரிகைக்காக ஜெபம் பண்ணினோம். அந்த ஆண்டிலே அந்த விதமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அனுமதியை பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கொடுத்தார். கொலோசியர் 3:16 சொல்லப்பட்டபடியாக, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, அந்த டைட்டில் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற டைட்டிலை நாங்கள் தேர்வு செய்தோம். 1992 ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் அதை அச்சிட்டு வெளியிட்டோம். அது மிகவும் ஊழியத்தில் எங்களுக்கு பேரு உதவியாக இருந்தது. என்னுடைய மாமா ஜெயராஜன், என்னுடைய மாமி நட்சத்திரம் அவர்கள் இருவருமே அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள். குளோரியும் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் தான். இந்த மூவருடைய வருமானம் என்னுடைய ஊழியத்தை உற்சாகப்படுத்தினது. மனமுவர்ந்து கொடுத்தார்கள். கர்த்தருக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய மாமா அந்த நாட்களிலே சொந்தமாக ஒரு டாக்ஸி வைத்திருந்தார், வாடகைக்கு விட்டு கொண்டிருந்தார். அந்த டாக்ஸியை ஊழியத்திற்காக கொடுப்பார். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க,
நான் டீசல் போட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு சொந்த வண்டியை என்னிடத்தில் கொடுத்ததைப் போல அந்த டாக்ஸியை கொடுத்திருந்தார். இப்படியாக நாங்கள் தேவனாலே ஆதரிக்கப்பட்டோம். இன்று வரை தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக 6000க்கும் மேற்பட்ட வாசகர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 7000 பத்திரிகைகளை நாங்கள் அச்சிட்டு வெளியிட்டு கொண்டு வருகிறோம். இந்த 6000க்கும் மேற்பட்ட வாசகர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மூலமாக. அத்தோடு கூட அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் இதன் வழியாக பெற்றவர்களாக இருக்கிறோம். இதுவரை நான் ஒரு 500 பேருக்கு மேற்பட்டு நான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். ஆக ஆவிக்குரிய 500 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்கிறது. மாமிச பிரகாரமாக எங்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். என்னுடைய தாய் ஒச்சம்மாள், என்னுடைய தகப்பன் பாலுசாமி, எனக்கு உடன் பிறந்த 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் திருமணமாகி சொந்த ஊரில் இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வாடிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். 19 வயது வரை என்னுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் நான் இருந்தேன். 19 வயதுக்கு அப்புறமாக கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி அனைத்து தேவைகளையும் திருமணம் முதற்கொண்டு இன்று வரை என்னுடைய தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறவர் தேவன். ஏனென்றால் அவருக்கு நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். அவரை விட்டால் எனக்கு வேறே வழி இல்லை. அவரே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். கர்த்தருடைய குடும்பத்திலே நாங்கள் அங்கங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சந்ததியாக நாங்கள் இருப்பதிலே பெருமிதம் கொள்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உங்கள் பெற்றோர்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை குறித்து மிக்க மகிழ்ச்சியாக நீங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. நீங்கள் 40 ஆண்டு காலங்களாக வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்டு வச்சு நடத்துகிறீங்க. இதிலிருந்து எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இதை பயன்படுறாங்க? இதை என்னுடைய பள்ளி படிப்பு 10வது ஓடு முடித்து விட்டேன். அதற்கு பின்பதாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய தாய் தகப்பன் இடத்துல நான் சொன்னேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி. என்னுடைய தாய் தகப்பன் அதை விரும்பவில்லை. ஆனால் எனக்கு முழு விருப்பம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வீணான விக்கிரகங்களுக்கு நாம் காலங்களை கடத்தி விட்டோம். இனி இருக்கக்கூடிய நாட்களிலே வானத்தையும் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வீட்டிலே போராட ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆட்டாமாவு பஞ்சம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்ச காலத்தில் ஆட்டாமாவு கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருந்த காலம் அது. 1983 என்னுடைய வீட்டிலே விதைக்காக வைத்திருந்த நெல் அதை விற்பனை செய்து ஒரு 50 ரூபாய் என்னிடத்துல கொடுத்தார்கள். கொடுத்து, இதுதான் உன்னுடைய கடைசி காசு, இனிமேல் வீட்டில் எதுவுமே காசை கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நான் மிகவும் வாலிய வயதில் பெற்றோர்களை அடம்பிடித்து பணங்களை வாங்கி அங்கும் இங்கும் கடந்து சென்று காசுகளை எல்லாம் விரயம் செய்யக்கூடிய ஒரு பழக்கமுடையவனாக இருந்தேன். அதனாலே அவர்கள் வான் பண்ணார்கள், இந்த 50 ரூபா தான் உனக்கு கடைசி காசு, இதை வைத்து நீ பிழைத்து போ என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார்கள். அதை நான் வாங்கி கொண்டு நீலகிரி மாவட்டம் கேத்தி பாலாடா இடத்துக்கு சென்று மவுண்ட் ஜியோன் பைபிள் காலேஜில் நான் சேர்ந்தேன். இந்த மவுண்ட் ஜியோன் பைபிள் காலேஜ் ஆசிரியர்கள் என்னை அன்போடு கூட வரவேற்று ஓராண்டு பயிற்சி கொடுத்தார்கள். 66 புத்தகங்கள் வேதத்தில். இந்த 66 புத்தகங்களிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த உபதேசம் மிக முக்கியமான உபதேசம், புதிய உடன்படிக்கை. அதை நான் முதலாவது கடந்து சென்று கற்றுக்கொண்டேன். இந்த ஓராண்டு பயிற்சியிலே நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தேன். மவுண்ட் ஜியோன் பைபிள் காலேஜினுடைய நிர்வாகி சகோதரர் லெஸ்லி லாரன்ஸ் அவர்கள் எனக்கு 1983 டிசம்பர் மாதத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நான் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமானேன். அன்று அங்கமான நான் இன்று வரை கர்த்தருடைய வேலையை தொய்வில்லாமல் நான் செய்து கொண்டு வருகிறேன். அநேகரை நான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வேதாம கல்லூரியிலே ஓராண்டு படித்த நான்
இப்பொழுது வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் என்று வேதாகம பள்ளியை ஆரம்பித்து 60 மாணவர்களை இதுவரை நான் உருவாக்கி இருக்கிறேன். 60 மாணவர்கள் ஊழியத்தை முடித்து சர்டிஃபிகேட் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆங்காங்கு பணி செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 3 மாநிலங்களிலே தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஊழியமானது பறந்து விரிந்து இருக்கிறது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஊழியக்காரர்களை நாங்கள் ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சார், எத்தனை ஊழியக்காரர் இருக்காங்க? எங்களிடத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு 60 ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் பல வருடங்களாக உதவி செய்து கொண்டு வந்தோம். அப்படியே சரிக்கு அது 30ஆக மாறினது. இப்பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் தான் என்னோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். இதற்கு வேதாகமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது கை போட்ட உடனே எல்லா சீசர்களும் காணாமல் போய்விட்டார்கள். அதை போல அநேகர் வருகிறார்கள், திடீரென்று காணாமல் போய்விடுகிறார்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அவருடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களை விட்டு போன ஊழியக்காரர் மீண்டும் வந்தால் ஏற்றுப்பீங்களா ஐயா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் யூதாசை போன்றவர்களை இயேசுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. என்னை ஊழிய பாதையிலே உற்சாகப்படுத்தியவர் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களை நான் சொல்லியாக வேண்டும். நான் மவுண்ட் சியோன் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் என்னை ஊழியத்திலே உற்சாகப்படுத்திய சகோதரர் பாஸ்கர், அவர் எனக்கு மூத்த சகோதரர். சிங்காரா எஸ்டேட்டில் அவர் அங்குள்ள சபையிலே போதகராக இருந்தார். என்னை ஒரு முறை ஊழியத்திற்கு அங்கே அழைத்து சென்றார். அந்த சபையில் போய் நான் முதலாவது பிரசங்கித்த பிரசங்கம் விசுவாசம், ஃபெய்த். இதுதான் என்னுடைய முதல் பிரசங்கமாக இருந்தது. அந்த விசுவாசத்தை என்னிலே துவக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைய வரை நான் தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். தொலைக்காட்சியிலே பிரசங்கித்து கொண்டு வருகிறேன், வானொலியிலே பிரசங்கித்திருக்கிறேன். இதுவரை 420 யூடியூப் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய ஃபுட்டேஜ் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதையெல்லாம் செய்வதற்கு முதலாவது ஊன்றுகோலாக இருந்தது அந்த முதல் பிரசங்கம் என்றே நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக அந்த வேதாகமம் ஓராண்டிலே முடித்துவிட்டேன். மவுண்ட் சியோன் பைபிள் காலேஜும் 1983 மூடப்பட்டது. நான் தேடி போகும்போது அங்கே நாங்கள் மூடிவிட்டோம், வருவாய் இல்லை, அதனால் ஆங்காங்கே உங்களுடைய விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அங்கே குன்னூரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் சகோதரர் பிலமோன் ராஜ். இன்று அவர் மதுரையிலே இருக்கின்றார். அவரோடு கொஞ்ச நாள் ஊழியத்திலிருந்து ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பெங்களூரில் இருக்கிறார் சகோதரர் பியா சுவாமி அவர்கள் வானொலியிலே பேசக்கூடிய செய்தியாளர். அவரோடு கூட இணைந்து ஊழியத்திலே நான் அதிக நாள் இருந்தேன். அதற்கு பின்பதாக சகோதரர் பீட்டர் சாலமோன் ஐயா அவருடைய வீட்டிலே நான் வில்லிவாக்கத்திலே ஓராண்டு தங்கி உடன் ஊழியனாக பணியாற்றினேன். அவரோடு நான் பணியாற்றின காலங்கள் மிகவும் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அநேக காரியங்களை அவர் மூலமாக நான் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தது. நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியை அறிவீர்கள். ஆமோஸ் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14-15 வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், அந்த அமத்சியாவுக்கு அவன் பிரதி உத்தரமாக சொன்னான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்று பகிர்ந்து கொள்கிறார். அதை போலவே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் என்னுடைய தோட்டத்திலே தக்காளி பழங்களை பறிக்கிறவனாக இருந்தேன். படிப்போ மிகவும் குறைவு, தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று என்னுடைய சகோதரர்கள், இதோ உன்னுடைய ஐயா வருகிறார். யார் அந்த ஐயா என்று கேட்டேன். அதுதான் பீட்டர் சாலமோன் ஐயா வருகிறார். தோட்டத்துக்காக வருகிறார் என்று ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் வந்து கொண்டிருந்தார். அவரும் அவருடைய நண்பரோடு கூட வந்து கொண்டிருந்தார். என்னை தோட்டத்திலே வந்து, உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், நீ தக்காளி பழங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறாயே என்று கேட்டார். ஐயா, ஊழியம் செய்து கொண்டே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவரை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே உபசரித்து, அன்றைக்கு ஒரு நாள்
சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். அப்பொழுது என்னுடைய குடும்பத்தார் சுவிசேஷர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்று முதல் இந்த ஊழியத்தை நான் உற்சாகத்தோடு கூட நான் செய்து கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே பீட்டர் சொலோமோன் ஐயா அவர்கள் அநேக ஆலோசனைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்று வரை நான் ஊழியத்திலே உறுதியாக இருப்பதற்கு அவருடைய வேத வகுப்பு, இன்னும் ஆராதனையினுடைய முறைமைகள், ஒழுங்கும் கிரகமாக அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை அதை நான் ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதாவது எலிசாவை போய் சந்திக்கிறார். அப்போ எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏர் மாடுகளை பூட்டி உழவு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த எலிசா மீது சால்வையை போட்டு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே வருகிறார் எலிசா. அந்த ஓர் இணை மாடுகளை பிடித்து அடித்து அந்த கலப்பை கட்டைகளினாலே சமைத்து சந்தோஷமாக எல்லாருக்கும் விருந்து செய்துவிட்டு எலியாவின் பிறகாக ஊழியத்துக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் பீட்டர் சாலமோன் ஐயா அந்த தோட்டத்தில் என்னை அழைத்த காலத்திலிருந்து இன்று வரை நான் மீண்டுமாக அந்த தோட்ட பக்கம் திரும்பி போகாமல் கர்த்தருடைய வேலையை நான் செய்து கொண்டு வருகிறேன். அது மிகுந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. 3 காரியத்தை சொன்னீங்க. இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் 40 ஆண்டு காலமாக ஊழியத்தில் நிறைஞ்சிருக்கிறீங்க. 2வது காரியம், இந்த கிறிஸ்துவின் சபையை ஊக்கப்படுத்தின நண்பர்களுக்காக குறித்து நீங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய ஊழிய பயணம் மிக சிறப்பாக இருந்ததை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். மேலும் என்னுடைய சகோதரர்களுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்தது, என்னுடைய மூத்த சகோதரர்கள் 2 பேருக்கும். அப்பொழுது எனக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் ஒரு போராட்டமானது வந்தது. அதாவது கிறிஸ்தவ முறைப்படி நாம் திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளாக வந்து விட்டீர்கள். நாம் புறஜாதிகளோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. வேதாகம் அதை குறித்து கண்டிக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது என வேதம் சொல்லுகிறது. அதனாலே அது வேண்டாம் என்று நான் போரிட்டு பார்த்தேன். அது கடைசியிலே முடியவில்லை. என்னை அவர்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். என்னுடைய தகப்பன், நீ என்னடா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிற, நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும், அப்படியெல்லாம் செய்ய முடியாது, உலகத்தோடு தான் ஒத்து போகணும், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வர்றாரு எங்கள் அப்பா, உனக்கு எதுக்குடா சோறு, உன்னை ஏசு காப்பாற்றுவார் பாடுறா, நீ போடா, வீட்டை விட்டு வெளியே போடா. அந்த சோறையும் பிடிங்கிட்டார். அப்படியே வெளியே ஏறிட்டேன். அன்னைக்கு பைபிளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவதான். இன்று வரை நான் வீட்டு பக்கமே நான் போகவே இல்லை. என்னுடைய சொத்து சுகங்களை நான் தேடி போகவில்லை. மற்ற காரியங்கள் எதையுமே நான் பார்க்கவில்லை. அத்தோடு கூட நான் வெளியேறிவிட்டேன். அன்றைக்கு வெளியேறி வந்தவுடனே நான் ஊழிய பாதையில் ஒரு சகோதரியை போய் சந்தித்தேன். அவர்கள் வந்து ஒரு ஆசிரியை, அவங்க ஒரு விதவை பெண். அவங்க சொன்னாங்க, அர்ஜுனன் பிரதர், என்னுடைய நகைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை அடகு வைத்து ஒரு வீடு வாங்கி அதில் ஆராதனையை துவக்குங்கள், நீங்கள் தெரிஞ்ச நாலேஜில் ஒரு பைபிள் காலேஜ் கூட துவக்குங்க, இப்படியெல்லாம் சொல்லி ஆலோசனை கொடுத்து அந்த நகைகளை கழட்டி கொடுத்தாங்க. அதை அடகு வைத்து அன்றைய அளவிலே 15,000க்கு ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கி அந்த வீட்டிலே நாங்கள் சபையாக முதலாவது கூடி வந்தோம். அதில் ஒரு நர்சரி பள்ளியை நான் ஆரம்பித்தேன். அதனுடைய வருவாயெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தேன். பின்பதாக அந்த வருவாயிலிருந்து அவர்களுக்கு அந்த நகையை நான் மீட்டு அதை அவர்களிடமே நான் கொடுத்து விட்டேன். அது எனக்கு ஊழியத்திலே முதலாவது கிடைத்த ஒரு ஊக்கமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்ற வார்த்தையின்படியாக என்னை அன்று கர்த்தர் சேர்த்து கொண்டார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு பேர் உதவியாக அந்த விதவியினுடைய உதவி பிரயோஜனமாக இருந்தது. 1992 வரை தனி மனிதனாக இருந்து கொண்டு இந்த ஊழியத்தை நான் கட்டினேன். வானொலி மற்றும் தொலைக்காட்சியிலே செய்து கொடுக்கும்படியாக 1995 சகோதரர் ஜேசி சோட் அவர்கள் குடும்பத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை இந்த ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ஊழியத்தினுடைய செய்ய வேண்டிய காரணம் என்ன சார்? இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
மனிதர் மூலமாக கொடுக்கிறார். அதை நாம் செய்து ஆக வேண்டுமே. ஏனென்றால் அது கர்த்தருடைய பணி. கர்த்தருடைய பணி நாம் தொடர்ந்து செய்யும்போது பல வகையிலே வருகிறது. நாம் அதை பெற்றுக்கொண்டு ஞானமாக 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான், 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவனோ புதைத்து போட்டான். நான் 1 தாலந்தை வாங்கினவனாக இல்லாதபடி எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த தாளந்துகளை நான் பெருக்கி காட்ட ஆரம்பித்தேன். ஜேசி சோட் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஒரு முறை நாங்கள் வெளிச்சங்குடிக்கு கடந்து சென்றிருந்தோம். அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அந்த கிராமத்தில் இருக்கிறதான 52 ஆத்துமாக்கள் ஒரே டயத்தில் சுவிசேஷ கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். 52 பேருக்கு நானே ஞானஸ்தானம் கொடுத்தேன். என்னுடன் வந்திருந்த சகோதரர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி 52 பேர் ஞானஸ்நானம்? அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த கிராமமே அன்றைக்கு கீழ்ப்படிந்தது. இதெல்லாம் ஜேசி சோட் அவர்கள் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். நாம் விதைக்கிற விதை ஒன்றும் பழுதாய் போகவில்லை என்று சந்தோஷமாக எங்களை இன்னும் ஊழியத்திலே உற்சாகப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த ஊழிய பாதையில். கடந்த வருடம் 2023 எருசலேம், பாலஸ்தீனம், ஜோர்தான் மற்றும் எகிப்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அந்த கல்லறையெல்லாம் பார்த்தேன். அந்த கல்லறையிலே நானும் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட எனக்கு ஆசை இருந்தது. ஏனென்றால் இயேசுவை வைத்த அந்த இடம் அல்லவா, அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த ஒளிவ மலை, இதெல்லாம் பார்த்தோம். ஞானஸ்நானம் பெற்ற அந்த ஜோர்தான் நதி, இதையெல்லாம் எங்களுடைய கண்களாலே நானும் என் மனைவியும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். 2024 வருடத்திலேயும் தேவன் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின இடங்கள், யோவான் அப்போஸ்தலன் இருந்த பத்மு தீவு மற்றும் கிரீஸ், துருக்கி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 சபைகள், அவைகளெல்லாம் பார்த்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அங்கே கால் மிதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தேவன் கொடுத்தார். அதன் மூலமாக நிறைய கற்றுக்கொண்டோம். அந்த 7 சபைகள் எவ்வளோ உற்சாகத்தோடு வளர்த்திருப்பார்கள். இப்பொழுது எபேசு சபை என்றால் எபேசில் ஒரே ஒரு கிறிஸ்துவ சபை தான் இருந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அவங்க சபையாக கூடி தேவனை ஆராதித்திருக்கிறார்கள். அதற்கான வரலாறு சூடு இருக்கிறது. இன்று வரை அந்த இடிந்து போன அந்த கட்டடங்கள் இருக்கிறது. ஆனால் ஆத்துமாக்கள் இல்லை. ஆனால் வரலாறு பேசுகிறது அங்கே சபை இருந்ததுக்கான ஆதாரம். அதே போல 7 சபைகளுமே வரலாறு பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் வரும்போது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம சபைகளிலே ஆதியில் இருக்கிற விசுவாசம் நாளடைவில் குறைய ஆரம்பிக்கிறது. அது குறையாமல் இருக்குமே என்றால் இன்று வரை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வோம். இன்னும் அநேகருக்கு நம்ம சாட்சி உள்ளவர்களாக தொடர்ந்து வாழ முடியும். ஏன் இந்த சுவிசேஷ வேலையை தாங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? இந்த சுவிசேஷ வேலைக்கு என்னை தேர்வு செய்தவர் தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆக பிதாவானவர் முதலாவது இழுத்து கொள்ளுகிறார். யாராக இருந்தாலும் சரி, ஊழியத்திற்கு தேர்வு செய்கிறவர் தேவன் தான். அப்போஸ்தலனாகிய பவுலை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். சவுலை சவுலை என்று அவனை சந்தித்து தான் முதலாவது தேர்வு செய்கிறார். இன்றைக்கு சத்தத்தின் மூலமாக நம்மை சந்திப்பதில்லை, வசனத்தின் மூலமாக நம்மை சந்திக்கிறார். அந்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்னை அனுப்பின பிதா என்னை தேர்வு செய்தார் என்று நான் கருதி இந்த ஊழியத்திற்கு என்னை முதலாவது அர்ப்பணம் செய்தேன். இந்த உலகத்தில் பார்க்குறோம், ஊழியக்காரர்கள் நிறைய தேவை. வசனம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. உலக வேலைக்கு நிறைய பேர் போகிறாங்க ஜனங்கள். ஆனால் கர்த்தருடைய பணிக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஒப்பு கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நான் பார்த்து இந்த ஊழியத்துக்கு நம்மை முதலாவது அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னைத்தானே முதலாவது இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்தேன். சரிங்க சார், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அர்ப்பணம் செய்திருங்க. அர்ப்பணம் செய்த பிற்பாடு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் சந்தித்தது உண்டா? நிறைய போராட்டங்கள் வந்தது. ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன்.
ஈரத்துணியை வயிற்றில் கட்டி கொண்டு படுத்திருந்த காலங்கள்லாம் இருக்கிறது. ஆனாலும் நான் மற்றவர்களிடத்தில் போய் கடன் கேட்கவில்லை, எனக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று ஒரு வீட்டை தட்டி நான் ஆகாரம் கேட்கவில்லை. கர்த்தர் நம்மை போஷித்து வழி நடத்துவார். எலியா தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் இன்றும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒரு முறை வத்தலகுண்டுக்கு வந்து ஹோட்டலில் உட்கார்ந்து அவருடைய குடும்பத்தாரோடு கூட சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது திடீரென்று ஞாபகம் வந்து அந்த சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு என்னை சந்திக்கும்படியாக ஓடி வந்தார். அப்பொழுது நான் 3 நாளால் சாப்பிடாமல் இருந்தேன். என்னை வந்து வேறு எதுவுமே பேசலை. நீ உடனே வா, என்னோட வர வேண்டும், நீ சாப்பிட வேண்டும், அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு அவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க ஹோட்டலில். அப்பொழுது நானும் உட்கார்ந்து சாப்பிட்டேன். 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதுதான். அப்படி என்னை தேவன் மனிதர்களை கொண்டு எழுப்பி அழைத்து கொண்டு போய் ஆகாரம் கொடுத்தார். இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கிறது. தேவன் அற்புத விதமாக போஷிக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த கட்டளை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இன்றைக்கு நாமும் அந்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எங்கிலும் நாம் கடந்து செல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரி மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நாம் செய்து நிறைவேற்றி ஆக வேண்டும். நம்மை கொண்டு தேவன் ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதை நாம் தான் செய்தாக வேண்டும். எனவே அந்த சுவிசேஷ வேலைக்கு என்னை முதலாவது அர்ப்பணம் செய்தேன், முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த வேலையைப் போல ஒரு பெரிய வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகத்திலே உன்னதமான ஒரு வேலை, உயர்வான வேலை எதுவென்றால் சுவிசேஷ பணி. ஏனென்றால் இது கர்த்தருக்கு செய்யக்கூடிய வேலை. மற்ற வேலைகள் எல்லாமே மண்ணுக்கு செய்யக்கூடிய வேலை. மண்ணுக்கு செய்யக்கூடிய வேலை மண்ணோடு மண்ணாக மறைந்து போய்விடும். ஆனால் பரத்துக்குரிய வேலை நாம் கீழ்ப்படிந்து வேலை பார்க்கும்போது உன்னதமான தேவனாலே நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த வேலைக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தேன். என்னுடைய எஜமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த எஜமான் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அந்த வேலையை நானும் என் மனைவியும் சேர்ந்து இரவு பகலாக அந்த வேலையை செய்து நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த வேலையை நாங்கள் செய்வோம். மீண்டும் இன்னொரு ஆலோசனைக்காக நான் வரேன். கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தாங்கள் கொடுக்கும் ஆலோசனை என்ன? குடும்பம் என்பது ஒரு அற்புதமானது. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. முதல் குடும்பத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே ஏற்படுத்தினார். ஆதாம் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாக ஏவாளை சிருஷ்டித்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் நம்முடைய தேவன். முதலாவது அவர்களுக்கு சீர்வரிசைகளை கொடுத்தவர் தேவன். சீர்வரிசைகள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறதான அண்டா குண்டா பாத்திரங்கள், நகை நெட்டுகள், அதுவல்ல, உலகத்தையே ஆண்டுகோள் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கொடுத்தார். எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. அவன் வேண்டிய மட்டும் அவன் புசிக்கலாம். இந்த பூமிக்கே முதலாவது சொந்தக்காரன் யார் என்றால் ஆதாம் தான். இன்றைக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்டில் அநேகரை நாம் பட்டியலிட காண்கிறோம். அன்றைக்கு முதல் பணக்காரர் ஆதாம். அற்புதமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனிலிருந்து வந்தவர்கள்தான் இன்றைக்கு நீங்களும் நானும். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமாகாதவர், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு கணவன் மனைவியை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, அந்த குடும்பத்தினுடைய உறவை பற்றி மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் எபேசியர் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட்டிங் யுவர் செல்ஸ்
ஒன் டு அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்று சொல்லும்போது இருவருமே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். நான் கணவனுக்கு கீழ்ப்படிவதா, நான் மனைவிக்கு கீழ்ப்படிவதா என்று நீங்கள் இருக்கக்கூடாது. இருவருமே சேர்ந்து தெய்வ பயத்தோட, உங்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார், நீங்கள் இருவர் அல்ல ஒருவர், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை உண்டு பண்ணினவர் தேவன், அந்த உணர்வோடு கூட கணவன் மனைவி நீடித்திருந்து பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை துவங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆலோசனை சொல்லுகிறார். மனைவிக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு போதனை கொடுக்குறார். எபேசியர் 5வது அதிகாரம் 22 24 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கி மனைவிகள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் மற்ற எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க, புருஷருக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் கிடக்கிறாரு, அவருக்கு என்ன வேறு வேலை, அவர் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒருபோதும் அந்த விதமாக சொல்லாதிருங்கள். உங்களுக்கு கணவனை கொடுத்தது தேவன். வேதம் சொல்லுகிறது சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல் அந்த குடும்பத்துக்கு தலை யார் என்று கேட்டிங்கன்னா புருஷன் தான். குடும்பத்திற்கு தலை மனைவி நிச்சயமாக ஆக முடியாது. ஒரு தலைவன் இருக்கும்போது உதவியாகத்தான் இருக்க முடியும். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையத்தை உண்டு பண்ணினாலே தவிர ஆதாமே ஆண்டு கொள்ளும்படியாக உண்டு பண்ணப்படவில்லை. ஆதாம் குடும்ப தலைவனாக இருந்தான். அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபை எப்படி இன்னைக்கு கர்த்தர் சொன்னால் சரி அப்படின்னு கீழ்ப்படுகிறதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எதை? அவருடைய மரணத்தை. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அங்கே அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பம் அவருடைய சரீரத்துக்கு மாதிரியாக இருக்கிறது, திராட்சை ரசம் அவருடைய இரத்தத்துக்கு மாதிரியாக இருக்கிறது. இதை வாரந்தோறும் நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல இந்த உறவு முறை என்று நாம் பார்க்கும்போது இந்த உறவு முறையிலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தான் நாம் வேதத்திலே நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். மேலே நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக புருஷருக்கான போதனை, மனைவிக்கான ஒரு போதனையை நம்ம படித்தோம். அதே போல் புருஷர்களுக்கான போதனை இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். புருஷர்களே, முதல் மனைவிகளே என்று சொன்னார், இப்போ புருஷர்களே என்று சொல்கிறார். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இதைத்தான் செய்கிறதில்லை. ஊரெல்லாம் அன்பு கூறுவாங்க, ஆனால் மனைவிட்ட மட்டும் அன்பு கூற விட்டுருவாங்க. அன்பு கூறுவது என்றால் தன் உயிரை போல நேசிக்க வேண்டும். இருவரும் ஒரே சரீரம். அப்போ ஒரு சரீரம் இருக்கும்போது அந்த சரீரத்தினுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் நாம் உணர்ந்து அன்பு கூற வேண்டும். நாம் பசி எடுத்தால் சாப்பிடுகிறோம், தேநீர் குடிக்கிறோம். அதை போல மனைவியை நாம் நேசிக்க வேண்டும். மனைவி சாப்பிட்டாளா, நல்லா தூங்கினாளா, இந்த மாதிரி நாம் அன்பு கூறுவது என்பது ஒரு டோக்கன் ஆஃப் லவ். அதை நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துவோம் என்றால் கர்த்தருக்குள்ள அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறும். அப்படியே கிறிஸ்து சபையில் அப்படித்தான் அன்பு கூர்ந்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்து சபையை போஷிக்கிறாராம். இன்று வரை நாம் போஷிக்கப்படுகிறோம் என்றால் அது யாராலே? கிறிஸ்துவாலே போஷிக்கப்படுகிறோம். அவர் சபையை போஷிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகளாக போஷித்தார். அவர்கள் விறகு வச்சு எடுத்து சமையல் பண்ணவில்லை, விவசாயம் செய்து உழுது அறுவடை செய்து தானியத்தை சேகரிக்கவில்லை. அனுதினமும் அப்பம், காடைகள் கிடைத்தது, தண்ணீரை குடித்தார்கள். எல்லாமே அவர்களுக்கு இலவசமாக வனாந்தரத்திலே 40 ஆண்டுகளாக கிடைத்தது. தேவ தூதர்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடை கொடுத்து அவர்களை போஷித்தார். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள். இன்றைக்கும் உலக அளவில் இருக்கிற சபை, எல்லா சபைகளையும் கர்த்தர் போஷிக்கிறார். மற்ற யாரும் அதற்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உருவாக்கினார், அவர் போஷிக்க அறிந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும்
தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறாதவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். சரி, மனைவிக்கான போதனையை கேட்டோம், புருஷர்களுக்கான போதனையை கேட்டோம். அத்தோடு பவுல் நின்று விட்டாரா? பிள்ளைகளை ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளுக்கான போதனையை கொடுக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே என்று சொல்றார். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சில்ட்ரன், obey your parents in the Lord, for this is the right. இதுதான் சரி என்று சொல்றார். இதுதான் நியாயம். அதாவது கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பெற்றாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் நிறைய காணப்படுகிறது. ஏன்? அவர்கள் பெற்றோர்களை நேசிக்க மறந்து விடுகிறார்கள். சில பெற்றோர்களை நான் பார்த்தேன், குழந்தைகளை அரவணைத்து அவ்வளவு நேசிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு விதவிதமான ட்ரெஸ், ஒரு பைபிள் கொடுத்தேன் அவருக்கு. உடனே அவர் வாங்கி கொண்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட, இது எங்கள் பாப்பாவுக்கு நான் கொடுத்துருவேன். அவங்க பாப்பா இன்னும் 1 வயசு ஆகலை, ஆனால் அந்த பைபிளை வாங்கிட்டு எங்கள் பாப்பாவுக்குன்றாரு. அப்போ நேசிக்கிறார், இப்பயே வாங்கி சேகரிக்கிறார். தவறு என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கும் போது உங்களை தாளாட்டி பாட்டு பாடி தூங்க வைத்து எவ்வளவு உங்களை நேசித்திருப்பாங்க. அந்த பெற்றோரை இன்றைக்கு நீங்கள் தூக்கி தனியே போட்டீங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டீங்க. ஏன் இந்த அவல நிலை? நீங்கள் ஏன் அதை பராமரிக்கக்கூடாது? இதுதான் பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடிய விதமா நான் கேட்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கடம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்கிறார். மேலும் பிதாக்களுக்கான ஒரு போதனையும் கொடுக்குறாரு. எபேசியர் 6:4, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் நடக்க வேண்டிய வழியிலே வழி நடத்த தவறி விடுகிறார்கள். அவர்கள் சீர்கெட்டு போய் விடுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த மொபைல் சாதனம் மிகவும் சிறப்பான ஒரு சாதனம். ஆனால் அதை தவறாக நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நலமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களை கர்த்தருக்கேற்ற சிஷ்டையிலும் போதனையிலும் வளர்க்கும்படியாக பிரயாசப்படுங்கள். வேலைக்காரருக்கான போதனை சொல்கிறார். அதே எபேசியர் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். இந்த வேலைக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. வேலைக்காரர்கள் நம்ம வீட்டில் போட்டிருக்கோம். வசதி வாய்ப்புகள் வந்த உடனே நம்ம வேலைக்காரர்களே நம்ம போடுகிறோம். அந்த வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேலைக்காரர்கள் அவர் கிடக்கிறாரு என்று சொல்லி அவர் நடந்தார் என்றால் மெய்யான ஆசீர்வாதத்தை அந்த வேலைக்காரன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வீட்டு வேலைக்காரனுக்காக இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணினான். அவன் சுகமாக்கப்பட்டான். ஆபிரகாமின் இடத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தான். ஈசாக்குக்கு அருமையான ஒரு பிள்ளையை திருமணம் செய்து வைக்கிறார். இது தேவனுடைய திட்டம் அல்லவா? ஒரு வேலைக்காரன் என்று சொன்னால் அவன் உண்மையும் உத்தமம் உள்ளவனாக இருக்க வேண்டும். கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து வேலை பார்க்க வேண்டும். மனுஷருக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக பார்வைக்காக ஊழியம் செய்யக்கூடாது. எஜமான் இருந்தால் ஒன்று, இல்லைன்னா ஒன்று. எஜமான் இருக்கிற போது அப்படியே ஒரு பக்தி உள்ளவனை போல ஆக்ட் பண்ணுவது, எஜமான் போனதுக்கப்புறம் இவன் கிடக்கிறான் என்று சொல்லி தூசிப்பது, நிச்சயமாக அந்த வாயின் வார்த்தைகள் மறைந்து போகாது. எனவே வேலைக்காரர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு பயந்து
அந்த குடும்பத்திலே வேலை செய்ய வேண்டும். மேலும் கணவன் மனைவி இருவருக்குமான ஒரு போதனையை சொல்கிறார். என்ன போதனைன்னா, 1 கொரிந்தியருக்கு வர்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதியிருந்தார். 7வது அதிகாரம் 2-4 வசனங்கள். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். இந்த வேசித்தனம் இன்றைக்கும் சில குடும்பங்களில் அப்படியே பரவி கிடக்கிறது. அது உறவை பாதிக்கும், விவாகரத்து வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது. என்ன காரணம்? வேசித்தனம் இருக்கிறது. இந்த காரியம் பவுலுடைய காலகட்டத்தில் கொரிந்து சபையில் இருந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யணும். ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமை உணர்வை உணர்ந்து செய்ய வேண்டும். மனைவி அதே போல் புருஷனுக்கு செய்யணும். இந்த இருவருமே சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. கணவன் மனைவியினுடைய சரீரத்துக்கு அதிகாரி. அதே போல் கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி. அப்போ ஒருவர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த சரீரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேசித்தனத்துக்கு அடிமையாகிறீங்க, இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்று பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இந்த கேள்விக்கான உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். வாட் therefore God has joined together let not man put asunder. தேவன் இணைச்சிருக்கிறாரு. அந்த தேவன் இணைச்சதை மனுஷன் நினைச்சக்கூடாது, பிரிக்கவே கூடாது. இன்றைக்கி 3வது நபர்கள் குடும்பத்திலே உள்ளே நுழைந்து பிரிக்க முயற்சி எடுக்கிறார்கள். தேவன் இணைத்தார். அந்த இணைப்பு தேவனால் உண்டானது. நாம் ஒருபோதும் அதில் தலையிடவே கூடாது. கணவன் மனைவி அவர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை அவர்களே அதை தீர்த்து கொள்ளட்டும் என்று நாம் விட்டு விடுவோம் என்றால் அந்த குடும்பம் உடையவே உடையாது. இந்த வசனத்தின்படியாக கணவன் மனைவியாக தொடர்ந்து அவர்கள் வாழ்வார்கள் என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறும். ஆபிரகாமுடைய மனைவி ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். அதே போல ஆபிரகாமின் விசுவாச குடும்பமாக மாற வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன்படியாக குடும்பத்தை மாற்றி அமைக்கும்படியாக முயற்சி எடுங்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையான வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மீண்டுமாக கூட இன்னொரு கேள்விங்க, கர்த்தருடைய பணியை செய்து வருகிற தாங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் என்ன? இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நிறைய எழுப்பியிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது 2000க்கு அப்புறமாக. ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி அப்படியே பரவ ஆரம்பித்தது. அதனால் ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது, நாம் சந்தோஷம் அடைகிறோம். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மெய்யாகவே பெற்றுக்கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி என்ற ஒரு கோத்திரத்தை தேவன் பிரித்தெடுத்திருந்தார் சுதந்திரமாக. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். மற்ற 11 கோத்திரத்தார்களும் இந்த லேவி கோத்திரத்தை நேசித்து எல்லா வகையிலும் உதவி செய்வார்கள். இவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் மாத்திரம்தான். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் அந்த பலிபீடத்துக்குரிய காரியங்களிலே அவன் புசிக்கலாம், அதை அவன் அனுபவித்து கொள்ளலாம். அதே போல் ஒரு ஊழியக்காரன் ஊழிய சம்பந்தமான காரியங்களை அவன் அனுபவித்து கொள்ளலாம். அந்த ஊழியத்திலே அவன் இருக்க வேண்டும். அப்படி அவன் ஊழியம் செய்வான் என்றால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இக்காலகட்டத்தில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அன்றைக்கு முதலாவது தலையீற்றை கொடுத்தார்கள், முதலாவது வருவாயை கொடுத்தார்கள், முதலாவது விளைச்சலை கொடுத்தார்கள். அதே போல குடும்பத்தில் இருக்கிறதான முதல் பிள்ளையை கூட கொடுத்தார்கள். அன்னாள் எனக்கு ஒரு நீர் குமாரனை கொடுப்பீர்கள் என்றால் அதை உமக்காக ஊழியத்துக்காகவே அர்ப்பணம் செய்வேன் என்று அன்னாள் சாமுவேல் அந்த பால்குடி மறந்தவுடனே அந்த சாமுவேலை ஏலியினிடத்தில் போய் விட்டு விட்டாள். அவன் தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட்டான்.
அவன் தான் இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி சாமுவேல். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்டதான தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஊழியத்திலே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதில்லை. பிள்ளைகள் பிறந்த உடனே அங்கே காலேஜுக்கு அட்மிஷனுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கிறது, ஆனால் எதுக்கு அட்மிஷன் எடுக்கிறாங்க? காலேஜ் அளவில் திங்க் பண்ணுறாங்க. சேவிங்ஸு டெபாசிட் போடும் மாதிரியாக முயற்சி எடுக்கிறாங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளையை கொடுத்த தேவன் மற்ற காரியங்கள் கொடுக்காமல் இருப்பாரா? நாம் இங்கே தான் நாம் தவறு செய்கிறோம். ஆகையினால நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம், தீமோத்தேயுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷவனுடைய வேலையை செய். டூ த ஒர்க் அண்ட் எவாஞ்சலிஸ்ட். ஊழியத்தை முதலாவது செய்ய வேண்டும். ஏன்னா ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். அதை நீ செய்ய வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைங்கள் ஊழியத்திற்கு முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களே இது நடக்கிறது. ஊழியத்தை நான் முதலாவது செய்யும்போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இல்லை நான் வேலை பார்த்து கொண்டே நான் ஊழியம் செய்யலாம்னு நான் விரும்புகிறேன். மத்தேயு என்ற அப்போஸ்தலன்லாம் கர்த்தர் சந்திக்கும் போது அவன் வரி வசூலித்து கொண்டிருந்தான். அந்த வேலையை உடனே விட்டு அங்கிருந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம் அல்லவா? முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலை போன்றவர்கள் கூடார வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் நிரந்தரமாக அந்த வேலை செய்து கொண்டே இந்த ஊழியத்தை செய்தார்களா? இல்லையே. ஊழியத்திற்கே நமக்கு நேரம் போதாது. ஆகையினாலே ஒரு ஊழியக்காரன் ஊழியத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். எனவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று தான் சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுவிசேஷ வேலையை முதலாவது செய்ய வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி 2 பேருக்கு ஊழியம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், லூக்கா 16வது அதிகாரம் 13-14 வசனங்களே நாம் பார்க்குறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை பரியாசம் செய்யலாம். ஏன்னா இவர் வேலையை விட்டுற சொல்கிறாரு, ஊழியம் செய்ய சொல்கிறாரு. இப்படி தான் பரிசேயர்கள் பரியாசம் செய்தார்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தையின்படியாக நம்ம உலகப் பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு, இல்லைன்னா உலகப் பொருளுக்கு. நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீங்க? தேவனுக்கு என்றால் தேவனுடைய வேலையை மாத்திரம் செய்யுங்கள், சுவிசேஷ வேலையை மாத்திரம் செய்யுங்க. இல்லை, இன்றைக்கி அதிலிருந்து வருவாய் கிடைக்கிறது. இன்றைக்கி ஏஜெண்டுகளாக நிறைய பேர் மாற விரும்புகிறார்கள், புரோக்கர்களாக மாற விரும்புகிறார்கள். ஏன்னா அதில் நல்ல வருவாய் கிடைக்கிறது. கார் புரோக்கர், வீடு புரோக்கர், நிலம் புரோக்கர். கேட்டால் அவர் ஒரு ஊழியக்காரனும் என்று சொல்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், புரோக்கர் சம்மந்தமான ஃபோனு. இந்த கொஞ்ச நேரம் வருங்க, நான் முடித்த உடனே வந்துடுறேன், அப்புறம் போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சபை முடிஞ்ச உடனே அந்த புரோக்கர் தொழிலுக்கு ஓடுவீங்க. வந்திருக்கிற மந்தையின் ஆடுகளுடைய நிலைமை என்ன ஆகுது? உன் மந்தையினுடைய ஆடுகளுடைய நிலைமையை நீர் முதலாவது நன்றாய் அறிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் நசல் உண்டிருக்கிறதா? அதை காயம் கட்ட வேண்டும். சுகவீனமாக இருக்கிறதா? அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆக மந்தையின் மேலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷ வேலை செய்யக்கூடியவன், சுவிசேஷத்தில் தான் அவனுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகள் ஆதாரமாக இருக்கிறது. மத்தேயு அழைக்கப்பட்ட உடனே அந்த ஊழியத்துக்கு கடந்து சென்றார். ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்தார். லூக்கா 5வது அதிகாரம் 27லிருந்து நம்ம வாசிக்கும்போது, இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். அது மாத்திரமேல ஒரு பெரிய விருந்து செஞ்சான். எலிசாவை போல இவனும் விருந்து செய்திருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை முதலாவது அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு ஊழியம் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:14 வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு சுவிசேஷத்தினால்தான் பிழைப்பு. அவர்களுக்கு வருவாய் எங்கிருந்து வரும்?
இயேசு கிறிஸ்து பரத்தில் இருக்கிறார். அங்கிருந்து இந்த பூமியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவர் நமக்காக கொடுத்திருக்கிற சுதந்திரம் சமாதானம் ஒன்று தான். அவருடைய வேலையை செய்யும்போது அற்புத விதமாக நாம் சுவிசேஷத்தினாலே போஷிக்கப்படுவோம். அதுதான் உண்மை. ஐந்தாவதாக அதில் நம்ம பார்க்கும்போது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட பவுலை பற்றி நம்ம படிக்கிறோம். சுவிசேஷத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று பிலிப்பியர் 3:11 சொல்லியிருக்கிறார். அப்போ சுவிசேஷ ஊழியத்திற்காக நீங்கள் எதையுமே இழப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 12:26. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் நம்புவார். இந்த வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்கள் பைபிளில் இதை கோடிட்டு கொள்ளுங்க. வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் முதலாவது சொல்லக்கூடிய வசனம் இது தான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், நீங்கள் இயேசுக்கு ஊழியம் செய்யணும், எனக்கல்ல, ஒரு மனிதனுக்கு அல்ல, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனுக்கு அல்ல, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறார். எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவுள். இயேசுவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி அலையர் சொல்லுவாங்க, அவரை போலே இவர் பேசுகிறாரே, நல்லா இருக்கே. இயேசுவை போல பேசுங்க, அவரை போல அல்ல. அவர் யார்? அவர் ஒரு மனுஷன். இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். மேலும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் போவோம். இல்லைன்னா நாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை வேதாகமம் பாராட்டுகிறது. மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை கண்டு, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்து மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 5 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தை வாங்கினவன் இந்த விதமான பாராட்டை பெற்றான். ஆக நீங்கள் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாக இருப்பீர்கள் என்றால், நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மாத்திரம் செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. அப்பொழுது தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்காக பணியாற்றுங்கள். கணக்கில்லா ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மிக்க நன்றியா. கர்த்தருடைய பணி செய்து வருவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆலோசனை கொடுத்ததற்காக நன்றி. மீண்டும் இன்னொரு கேள்விக்கு நான் வரேன். என்னென்ன நேயர்களுக்கு தாங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கணவன் மனைவியை பற்றி பேசினோம், கர்த்தருடைய ஊழியக்காரனை பற்றி பேசினோம், என்னுடைய குடும்பத்தை பற்றி பகிர்ந்து கொண்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விதத்தை பற்றி பகிர்ந்து கொண்டேன். நேயர்களாகிய உங்களுக்கும் சில ஆலோசனைகளை நான் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த மார்க்கத்திலையும் கூட நீங்கள் இருக்கலாம். சர்வலோகத்தை உண்டாக்கின தேவன் ஒருவர் தான். அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவருமே புறம்பே தள்ளாதவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவர் புறம்பே தள்ள மாட்டார். என்னை அவர் நேசிப்பாரா? நான் ஒரு பெரிய பாவியாச்சே, என் பாவத்தை பட்டியலிட்டால் புஸ்தகங்களே இடம் பெறாது, அந்த அளவுக்கு என்னுடைய பாவம் நிறைந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்தில் ஒரு உலக மனுஷனை போல அவர் ஒரு கோட்டையை பிடிக்கும்படியாக வரவில்லை. பிதாவின் சித்தம் செய்கிறவராக தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். உலகத்திற்காக இரத்தத்தை சிந்தினார். யோவான் 6:37-40 சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். இயேசுவினிடத்திலே வருவார்கள். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. யார் வந்தாலும் தள்ள மாட்டார். நீங்கள் சில இடங்களுக்கு போகிறீங்க, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க. அதிக காசு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருகில் போகலாம்.
ஆனால் காசே இல்லைன்னா வெளியில் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசுவினுடைய மார்பிலே நீங்கள் போய் சாய்ந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவருடைய சுய விருப்பத்தை ஒன்றுமே இந்த பூமியிலே நிறைவேற்றவில்லை. பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எல்லாரையும் எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை இயேசுக்கு தான் இருக்கிறது. என்னுடைய மூதாதையர்கள்லாம் செத்து போயிட்டாங்களே என்ற கவலையோடு நீங்கள் இருக்கலாம். கவலையே படாதீங்க. ஒரு நாளில் அவங்க உயிர்ப்பிக்கப்படுவார்கள், தேவ சமூகத்திலே கூட்டப்படுவார்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இருங்கள். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஒரு நாளிலே எழுப்புவார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கிறோம். ஆக ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். யார் வேணாலும் கைவிட்டுருவாங்க. எவ்வளோ நண்பராக இருக்கட்டும், எல்லாம் ரயில் பயணங்கள் போல கொஞ்ச நேரம் அந்த பயணத்தில் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிடுவாங்க. நான் போக தூரம் வெகு தூரமாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லாரையும் இழுத்து கொண்டு போகிறது இந்த ட்ரெயின். இயேசு கிறிஸ்து அதனுடைய என்ஜின் வழிநடத்தினராக இருக்கிறார். அவர் நித்தியத்துக்கு அழைத்து போகக்கூடியவராக இருக்கிறார். இந்த பயணத்தில் அநேகர் வருவாங்க, போவாங்க, இறங்குவாங்க, ஏறுவாங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு கூட அமர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சீஷர்களை அனுப்பினார். சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் முடிவு பரியந்தமும், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அழிவு. ஒரு இமைப்பொழுதில் இந்த வானம் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இமைப்பொழுது தானா இந்த வானம் பூமி அப்படியே இல்லாமல் போய்விடும். அந்த முடிவு காலம் மட்டுமாக இயேசு உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இது அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே அவர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பிதாவின் இடத்துல சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்களே டைரெக்டாக பிதாவின் இடத்துல போயிட முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவை நீங்கள் சந்திக்கவே முடியாது. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று யோவான் 14:6 சொல்லியிருக்கிறார். நானே அப்போ இயேசு தான் வழியாக இருக்கிறார். அந்த வழியாகத்தான் நீங்கள் பிதாவின் இடத்துல போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். ஜீசஸ் சேஸ், ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நோ மேன் கம்ஸ் அண்ட் டு த ஃபாதர் பட் பை மீ. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சொல்கிறார். இயேசுவை இல்லாமல் நமக்கு ஒரு வேறு வழியே கொடுக்கப்படவில்லை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் அவரில் அன்பாக இருக்கும்போது அவரும் நம்மிலே அன்பாக இருப்பார். நாம் அன்பு செலுத்த வேண்டும். யோவான் 14:23 வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இயேசுவின் இடத்துல நாம் அன்பாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவர் நம்மோடு கூட வந்து இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் எத்தனை ஆசீர்வாதம், ரொம்ப பெருக்கு ஆசீர்வாதம். மார்த்தாள் சொல்லுகிறார், லாசரு மரித்து போனதுக்கப்புறம், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ எந்த கான்செப்டில் அதை சொன்னால், இயேசு இருந்தால் அவனுக்கு சாவு வராது, இயேசு இல்லாதனால அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனால் அவன் அப்படி செத்து இருந்தாலும் இயேசு அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர். நீ விசுவாசித்தால் அவன் உயிர் தெளிந்திருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, அவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பான் பின்னாடி நடக்கும், இல்லை இப்பயே அவனை எழுப்ப போகிறேன் என்றதை அவர் சொன்னார். 4 நாளான லாசருவை பார்த்து வெளியே வா என்று சொன்னார். அவன் அப்படியே வெளியே வந்தான். அன்பானவர்களே, இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் அவரோடு அன்பாக இருக்கும்போது அவர் நம்மிலே அன்பாக இருப்பார்.
சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற ஒரு மாபெரும் சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா சமாதானம். யோவான் 14:27 வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கி பெற்றோர்களை விட்டு சென்ற சொத்துக்களை பராமரிக்க முடியாமல் சண்டையிட்டு பிரிந்து போகிற அநேக சகோதரர்களை நாம் பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற ஒரே ஒரு சொத்து சமாதானம், வேறு எதுவுமே இல்லை. அந்த சமாதானத்தை நீங்கள் நானும் பற்றிக்கொள்வோம் என்றால் நம்ம வீட்டில் சமாதானம் கிடைக்கும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும், நம்ம தேசத்துக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தின் கர்த்தரை யாரெல்லாம் பற்றி கொள்வார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கும். அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவர் தான் முதல், அவர் தான் முடிவு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். The Lord says, I am Alpha and Omega, the beginning and the ending. அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் துவக்கம், அவர்தான் இந்த உலகத்தினுடைய முடிவு. அவரை பற்றி கொள்ளுங்கள். நித்தியத்திலே அவரோடு கூட உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசுவின் மூலமாக நாம் பெறுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-21. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நீங்கள் அவரோடு கூட உட்கார வேண்டுமா? நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் போராட வேண்டும். நேயர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்கிறது, மரண பரியந்தும் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்தவ ஓட்டத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மரண பரியந்தும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் நன்றாக கவனித்தீர்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வாரத்திலே 7 நாட்கள், ஒவ்வொருவருக்கும் இந்த 7 நாட்கள் திரும்ப திரும்ப வருகிறது. என்னுடைய 7 நாட்களில் நடந்த 7 கேள்விகளை ராஜன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டு அவைகளை உள்வாங்கியிருக்கிறார். நானும் உங்களிடத்தில் இவைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 7 நாளும் எத்தனை காரியங்கள் நடந்தது என்பதை பகிர்ந்து கொண்டேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அநேக காரியங்கள் கர்த்தர் எங்கள் மூலமாக செய்ய இருக்கிறார். அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவைகளை செய்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். என்னால் முடிந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த விதமான ஊழியங்களிலே நாம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்னும் அநேகரை ஊழியத்தின் பாதையிலே உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஜாய் டிவி நிலையத்தார்கள் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஜாய் டிவி நிலையத்தாருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியை அவங்க தான் பிரயாசப்பட்டார்கள். ஐயா, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்விதமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள் எப்படி, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எவ்விதமாக உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள், இன்னும் ஊழியர்களுக்கான உங்களுடைய ஆலோசனைகள் என்ன, குடும்பங்களுக்கான ஆலோசனைகள் என்ன, இன்னும் நேயர்களுக்கான ஆலோசனைகள் என்ன, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஜாய் டிவி நிலையத்தார்கள் என்னை அன்போடு கூட கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க இந்த காரியங்களை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கூட்டி வழங்கியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதுகாரம் என்னிடத்தில் பேட்டி கேட்ட ராஜனுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ளதாக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களுக்காக, நிலையத்தார் யாவருக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்படியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்ததை அதனால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறேன். பரலோகத்திலே வாசம் செய்கிற எங்கள் மகா பரிசுத்தமும் நீதியுமுள்ள பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடியன பேட்டி கண்ட ராஜனுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜாய் டிவி நிலையத்தாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய அற்புதமான கரம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அடியேன் 40 வருட காலமாக கடந்து வந்த பாதையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்துரைக்க தேவன் கொடுத்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அத்துணை நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கணவன் மனைவியினுடைய உறவு, கர்த்தருடைய ஊழியக்காரன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் இதன் வழியாக எடுத்துரைக்க தேவன் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை யாவரோடு கூட இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி நேயர்களே. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722228882.